வந்தேன். வெளியில கிளம்பிட்டேலா? நீங்களா சார்? வாக்கிங் போறேன். ஓ கிரேட், நானும் வரேன். எதுக்கு? நான் தனியா எனக்கு மார்னிங் வாக் ரொம்ப பிடிக்கும் சார். ஒரே நிமிஷம் ஷூ மாட்டிட்டு வந்துடுறேன். இங்க வாக்கிங் அலோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார். அப்ப பொத்திட்டு வீட்லயே இருந்துங்களாம்ல? ஆ? இல்ல, இங்க பெரிய போஸ்ட்ல இருந்தா ஈஸியா பெர்மிஷன் வாங்கிடலாம். வாவ், பதவி இருந்தா இங்க என்ன வேணாலும் செய்யலாம் இல்ல? நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். உங்களை மாதிரி மாமா மடி மத்தியடி நல்லா வளர்ந்தவன் இல்ல. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வருவாங்க. பண உதவி கிடைக்கும். கேஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு பணம் வேணுமா? எக்ஸ்கியூஸ் மீ? ஒண்ணு பண்ணுவோம். இந்த கிரவுண்டை சுத்தி 2 பேர் ரேஸ் வச்சுக்கோ. அதில் நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க. நிஜமாவா? நினைச்சையா? நீ என்கிட்ட காசு கேட்பேன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட காசு? என்ன உளறீங்க? நான் ஒண்ணு உளரல. நீ வந்திருந்து நான் உன்னை கழுகு மாதிரி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ சரியில்லை. ஏன்னா நான் சரியில்லை. நீங்க ஒரு பெரியப்பா இருக்காருல்ல, அத நீ என்கிட்ட சொன்னியா? இல்ல. அவர் காலங்காத்தால பால்கார வரதுக்கு முன்னாடி வந்து கதவை தட்டுவாரு. உங்க வருங்கால மாமனார் பார்த்தா நல்லா இழிச்சவா புண்ணாக்குமா ஒரு 2 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட பணங்கள் சொல்லுவாரு. நீங்க யாரு காதல் ராஜா பூ சுத்த பாக்குற? ஒட்டு கேட்டீங்களா? சொல்லுங்க. மத்தவங்க பேசுறது ஒட்டு கேட்கறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒட்டு கேக்குறதாம எங்க வேலையே. கிரிமினல்ஸ் பேசுறதை நீங்க ஒட்டு கேட்கலாம். நான் என்ன கிரிமினலா? ஐக்கலக்கா ஜவுண்டு கேக்குதா? திருஷ்டி எப்படி கழிது பாரு. உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ ஏதோ லூசுத்தனமா உளறிட்டு இருக்கிறனால தான் உன்னை ஸ்டேஷன்ல கூப்பிட்டு விசாரிக்காம இருக்கிறேன். உங்க உள் மனசத்தோட சொல்லுங்க. நிஜமாவே நான் கிரிமினல் நீங்க நம்புறீங்களா? உங்க உள் மனசு சொல்லுது நான் நல்லவன். ஆனா உங்க போலீஸ் புத்தி உங்களை குழப்புது. நான் என்ன செஞ்சா என்ன நம்புவீங்க? என்ன சார் உங்க பிரச்சனை? என் ஜாதியா? அதானே என் ஜாதி தானே பிரச்சனை. உங்க பொண்ணுக்கு நான் சரியானோன்னு எனக்கு தெரியும். ஆனா என் பொறப்பை என்னால மாத்த முடியாது. பொறப்பா வச்சுக்கலாம் சார், ரேஸ் வச்சுக்கலாம், ஓட்ட பந்தயம். ஆனா நான் உங்களை தோக்கடிச்சா என்ன ஒரு கிரிமினல் மாதிரி பார்க்க கூடாது. உங்ககிட்ட இருந்து உங்க பொண்ணை தவிர எனக்கு வேற எதுவும் வேணா நீங்க நம்பணும். சரிடா. தாவா? ஆமாண்டா. பந்தயம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன பெரிய வெங்காயம் மரியாதை தேவைப்படுது? ஓ, என்ன சொன்ன? ஜாரி வெறியன் இல்ல, நான் ஒரு முற்போக்கு வாரி. உன்னை தவிர வேற எவனாரு இந்த வார்த்தையை சொல்லி இருந்தான்னா அவனை கண்ணை நோண்டி இருப்பேன். ரேஸ் வச்சுக்கோ, ரவுண்ட் அடிப்போம். நீ ஒரு வெத்து வெட்டு நிரூபிச்சு காட்டுற. ஓகே. ஆனா கண்ணுல எதுவும் நடுக்கம் தெரியுது. தோத்துருவோம்னு பயமா? இது சின்ன கல்ல உனக்கு அதெல்லாம் தெரியுதா? ஜெயிக்கிற தவிர என் மனசுல வேற நினைப்பே இல்லம்மா. எனக்கும் அதேதான் ஆரம்பம். ஆரம்பமா? அதான் போட்டின்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சாமா. சூப்பர் சூப்பர். ரேஸ் திறன்னு நன்றும் பிறந்தனவாரா நோதலும் தனிதலும் என்ன? Baby, if you wanna play hide and seek, better be at your best, so don't be a freak. Don't wanna play till you feel the heat, just a fucking get off.